நம்ம 2025 மார்ச் மாதம் 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள், இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் எந்த கோயிலுக்கு போனால் தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் ஏற்படுத்திக்க முடியும், குறைகள் இல்லாமல் வாழ்கிறதுக்கு இந்த வருஷத்துடைய சூட்சமங்கள், 12 ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய தெய்வங்களை சொல்கிறேன். இந்த சோழிங் கேட்கறது ஒரு பிரசன்னம். என்ன நினைச்சு வந்திருக்கிறீங்களோ, என்னென்ன காரியத்துக்கு வந்திருக்கீங்களோ, என்ன ஆசைகள், என்ன தேவைகளுக்காக நீங்க வந்திருக்கீங்களோ, இதை சொல்லக்கூடியது இந்த சோழி. இது பேசும். இது மகாலட்சுமியோடைய ஆகர்ஷண பொருள். இந்த மகாலட்சுமி ஆகர்ஷண பொருள் சோழி நாங்கள் வாங்கி பாஞ்சாலங்குறிச்சி ஜக்கம்மா கோயிலுக்கு கொண்டு போயிட்டு அம்மா பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சோழியை இப்படி உருட்டுவோம். இந்த சோழியை போட போட கண்ணை மூடிக்கிட்டு உங்களை பற்றி நிறைய விஷயங்களை இந்த எச்சனி தாய் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். அற்புதமான ஒரு பிரசன்னம் கேட்குறது இந்த சோழி பிரசன்னம். வாங்க, உங்கள் மனக்குறை எல்லாம் போகிறதுக்கு சோழி பிரசன்னம் கேட்டுக்குங்க. இந்த சோழி பிரசன்னம் 12 ராசிக்கும் இந்த மாத பலனை எப்படி கொடுக்கும், மேசத்திலிருந்து மீன ராசி வரைக்கும் இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும் கேட்குறத இந்த சோழி போட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். மிதுன ராசி இந்த மார்ச் மாதம் என்ன பலன் கொடுக்க போகுது, என்ன பலவீனம் ஆக போகுது, எதனால பலவீனங்கள் ஆக போகுது, என்ன பண்ணா நீங்க யோகம், இந்த சோழிட்ட கேட்போம். முத்தான விஷ்ணு பெருமானே, முன்னின்று காப்பவனே, மிதுன ராசிக்கு சித்தான செய்தியை சொல்லு, அவங்க வாழ்க்கையை சிறப்போடு வாழ வைக்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சோழி என்ன பலன் சொல்லுது? 1, 2, 3, 4, 5, 6 இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஆவாது. பல தடக்கல் வரும், பல தடுங்கள் வரும். படிக்கிறவங்களுக்கு படிக்க முடியாத டிப்ரெஷன் வரும். தொழிலில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நஷ்டத்தை காணக்கூடிய ஒரு தருணங்கள் வரும். இழப்பத்தான் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மார்ச் மாதம் உண்டு. ஆனால் முறையான வழிமுறைகள், முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கர்மக்காரகனாக இருக்கார். உங்கள் கர்ம பலனை நீங்கள் அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க முன்னோரை நினைங்க, உங்க குலதெய்வத்தை நினைங்க. இப்படியாம்பட்ட ஒரு வழிபாடுகளை நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தாதான் இந்த மாதம், இந்த வருடத்தை நீங்கள் பீட் பண்ண முடியும். படிக்கிற குழந்தைங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ், இன்னும் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸு, இன்னும் பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை, இன்னும் நிறைய படிக்கணும்னு கேட்குறவங்கெல்லாம் படிக்கலாம். ஏன்னா உங்கள் ராசியில் தான் இப்போ குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு. ஒரு கிரகம் தீமை பண்ணால் ஒரு கிரகம் நல்லது பண்ணும். நல்லது பண்ணக்கூடிய கிரகம் உங்கள் வீட்டில் இருக்குது. ஆனால் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சீக்கிரத்தில் கல்யாணங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. காதலிக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் மிதுன ராசியில் இருக்குது. ஒரு 25, 27 வயசுக்குள்ள ஒட்டு பிடிங்க. காதல் திருமணம் பண்ணாதீங்க. தாய் தகப்பன் பேச்சை கேட்டு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்படி துன்பம் அடையக்கூடிய ஒரு மாதமும் இதுதான். ஏன்னா புதன்தான் மிதுன ராசிக்கு அதிபதி. அந்த அதிபதி வீட்டில் குரு பகவான் வராரு. அப்போ மோகங்கள் நிறையா வரும். தெளிவான பிரச்சனைகளில் வரக்கூடிய தருணங்கள் உண்டு. அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க. வந்தீங்கன்னா ஒரு குறை கிடையாது, இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கர்ம பலன்னா தான் முன்னோரை நினச்சிருந்தாவே போதும். தான் முன்னோரை நினச்சி சாப்பாடு, அமாவாசை, முக்கிய திதிகளில் ஒதுக்குங்க. அவங்கவுங்க தாத்தாவை வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த 2025 நீங்கள் பொன்னான நாளாக வரக்கூடிய ஒரு தருணம் உண்டு. இல்லைன்னா தேவையில்லாமல் சொந்த பந்தத்தோடைய சூனியத்தில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. யாரோ எவரோ எங்கிருந்தோ உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவார். நலிவடைவீங்க. அண்ணன் தம்பிக்குள்ள பகைமை ஏற்படும். தாய் தகப்பங்குள்ள விலகிக்கூடக்கூடிய நேரம் வரும். தேவையில்லாத இழப்புகளை சந்திக்கக்கூடிய தருணம் வரும். முன்னோர் வழிபாடை பண்ணுங்க, மூத்தோர் வழிபாடை பண்ணுங்க. வீட்டுக்கு ஒரு அஷ்டமா சித்தி வர்றதுக்கு வீட்டில் ஒரு யாகங்கள் வழங்க. இல்லை உங்கள் ஜாதகத்தை போய் நல்ல ஒரு ஜோதிடத்தை கொடுத்து எனக்கு இனிமே இந்த மிதுன ராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்குன்னு கேட்டு கேளுங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான், விஷ்ணு பெருமான். ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போங்க. வடபழனி முருகன் கோயில் வாசலில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது.
அந்த பெருமாள் கோயிலுக்கு போங்க. உங்கள் வாழ்க்கை உயரும், தரம் உயரும். உங்கள் நேரங்காலங்கள் நல்ல நேரத்தில் வரக்கூடிய தருணம் உண்டு. மாற்றங்கள் ஏற்படணும். மகத்தான செய்தி கிடைச்சு மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம. கடகராசி இந்த 2025 மார்ச் மாதம் வரக்கூடிய சித்திரை மாதத்துக்கு மேலே என்னென்ன பலன்கள் அவங்களுக்கு உண்டு, என்ன பலவீனங்கள் உண்டு, என்னென்ன காரியங்கள் செஞ்சால் அவங்களுக்கு சித்தி கிடைக்கும். கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். சந்திர பகவானே போற்றி போற்றி. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7. கடகராசியை பொறுத்த வரைக்கும் 7வது அமைப்பு தான் உளுந்திருக்கு. சோழி 7 உளுந்திருக்கு. இந்த மாதங்கள் உங்களுக்கு யோகங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பறிவு வரக்கூடிய தன்மைகள் வரும். நிறைய அட்வொகேட்ஸு, நிறையா டாக்டரு, இப்படி படிக்கக்கூடிய தன்மைகளுடைய ஜாதக அமைப்பு ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்க. உங்கள் துன்பம் எல்லாமே விலகி போயிடுச்சு. 2025க்கு மேலே உங்களுக்கு பாக்கிய சனின்னு சொல்லலாம். ஜாதகத்தில் 9வது வீட்டில் தான் உங்களுக்கு சனி பகவானுடைய அமைப்பு உண்டு. இத்தனை வருஷ காலமாக அஷ்டமத்தில் சனி பகவான் பல கஷ்டம், பல நஷ்டங்கள், இடையூறுகளை தான் நீங்கள் சந்திச்சிருந்தீங்க. இன்னைக்கு உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு தன்மை உங்களுக்கு வரப்போகுது. பெண்கள், ஆண்கள் 2 பேருக்குமே யோகம்தான். நீ என்ன தொழில் செய்கிறியோ அந்த தொழிலுடைய அமைப்பு இனிமே விருத்தியாகும். சாதாரண பொட்டிக்கடை போட்டிருந்தா கூட பொட்டிக்கடை கூட ப்ரொவிஷன் சோர்ஸாக மாறக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. ஆனால் இதில் பெண்கள் தான் கொஞ்சம் பாவம். ஏமாந்திருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அஷ்டம சனியில இருந்து விலகி போயிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்திருக்கலாம். இல்லைன்னா ஒரு ஆணுக்கிட்ட ஏமாந்திருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வந்திருக்கலாம். இதே தான் ஆண்களுக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடாகி மனைவிக்கு நீங்கள் துரோகம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் கடகராசிக்குள்ள ஒரு ஆண்களுக்கு உண்டு. ஆனால் ஆன்மீக ஈடுபாட்டில் கோயிலில் வழிபாடுகள் பண்ணக்கூடியவங்க இப்படி கஷ்டப்பட்டு ஆன்மீக தொண்டு செய்கிறவங்களுக்கு எந்த குறையும் வராது. இனிமேலும் உங்களுக்கு யோகம்தான். பணம் காசு வரப்போதியா? நீ என்ன தொழில் செஞ்சாலும் அதில் யோகம் அடிச்சிடும். மனைவியை நேசிங்க, தாம் பிள்ளைங்களை அரவணைங்க. அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவி மேலே அபகரிச்சுக்கிட்டு வாழ்க்கையை நீங்களாக இழந்துக்காதீங்க. சனி பகவான் பாக்கிய சனியில் வந்திருக்காரு. பணம் காசு பொருளும். நிறைய லட்சக்கணக்கில் சீட்டுங்களை போட்டு வைக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம், இப்படி இடங்கள் வாங்கி போடலாம். அந்த மாதிரியான தன்மை உங்களுக்கு நிறையா இருக்குது. கண்காணாத இடத்துல எங்கேயாவது ஒரு 100 கிரவுண்டு 1/2 கிரவுண்டு வாங்கி போடக்கூடிய தன்மைகள் இந்த 2025 உண்டு. உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறனாலையும் உங்களுக்கு யோகம்தான். பொதுவாகவே இந்த 2025 கடகராசிக்கு ஒரு பொன்னான நாளுன்னு சொல்லலாம், மண்ணான நாளுன்னு சொல்லலாம். மாற்றாம் மனைவி மேலே ஆசைகள் வச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அடுத்தவன் சொத்து மேலே அபகரிக்கணும்னு சொல்லி நினச்சிருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. பல குருமார்க்களை தேடுங்க, பல சித்தரை நாடுங்க, பல யோகிகளை நாடுங்க. சித்தர் ஜீவ சமாதிகளை போய் தேடி தேடி போங்க. அவங்க உடம்புலையே கடவுள் உள்ள இருக்காரு. அந்த கடவுளை நீங்களா பாவிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த 2025 இந்த சோழி பிரசன்னம் உங்களுக்கு நல்ல நேரத்தை தான் கொண்டு வந்திருக்கு. மாற்றங்கள் ஏற்படட்டும். மாளிகையோட வாழுங்க. இப்படி யோகங்கள் தரக்கூடிய தருணம் கடகராசிக்கு பரிபூர்ணமாக இருக்குது. இந்த மாதம் நழுவ விட்டுறாதீங்க. டைம் இருக்கிறவங்க கடகராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க. 1 கிலோ நெல்லிக்காய் வாங்கிக்கிங்க. சாமியை நல்லா பார்த்துட்டு பிரகாரம் சுற்றி வரல யாருக்காவது ஒன்று தானம் கொடுங்க. சின்ன பரிகாரம் உங்கள் வாழ்க்கையவே உயர்த்தி கொடுக்கும். பல லட்சங்கள், பல சுபகாரியங்கள், என்னென்ன காரியங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கடகராசி அன்பர்கள் வடபழனி கோயிலுக்கு போங்க. உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகட்டும். கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்கட்டும். இது என்னுடைய பூஜை ரூம்பு. சென்னை தாம்பரத்தில் 1 கோடி ரூபாய்க்கு கோயிலே கட்டியிருக்கிறோம்.
காலையில் ஒரு 9 மணி வரைக்கும் கோயில்களில் தேவையான வேலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேலே இங்கே பிரசன்னத்தில் இங்கே ஜோதிடத்தில் உட்காருவேன். இந்த இடம் எங்கே இருக்குன்னா கிழக்கு தாம்பரம் கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் எம்இஎஸ் ரோடு. அந்த கார்லி ஸ்கூலுடைய பிளே கிரவுண்டுக்கு தாண்டி வந்தால் மோதிலால் நகர்னு சொல்லுவாங்க. அங்கே ஜோதிடர் கருப்புசாமின்னு கேட்டால் இந்த வீட்டு வாசல்லையே விட்டுருவாங்க. நிறைய பேர் வருவாங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கவுங்களுடைய தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஜோதிடம் சோழி போட்டு சொல்லுவேன், ஜாதகம் பார்த்து பலன் சொல்லுவேன். இப்படிலாம் பலன் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வந்தவருடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி பண்ண ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு பரிகாரம் ஒன்று பண்ணி கொடுப்பேன். பரிகாரம்னா பயப்பட வேண்டாம், சின்ன வழி. வரும்போது 5 எலுமிச்சம்பழம் எனக்கு வாங்கிட்டு வரணும். இங்கே வந்தீங்கன்னா 5 எலுமிச்சம்பழத்தை அம்பாளுக்கு கொடுத்துட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரங்கள் சொல்லி உன் ஆசைகள் தேவைகளை என்ன வேணும் கேட்டு அவகிட்ட மந்திரத்தில் பாவிச்சு, எந்த ஒரு ஆசைகளாக இருந்தாலும் எந்த ஒரு தேவைகளாக இருந்தாலும் மந்திரத்தினால அதுக்கு சக்திகள் கொடுத்து தெய்வ பலன் கொடுத்து அந்த எலுமிச்சம்பழத்துக்கு இந்த மாதிரி உருவேத்தின ஒரு மை செஞ்சு மை தடவி கொடுப்பேன். நீ என்ன வேணா எதிர்பார்த்துக்கோ, என்ன வேணா ஆசைகள் தேவைகள் இருக்கட்டும். கடன் மெயின் அதுக்குத்தான், நோய் அதுக்குத்தான், பயம், சத்ரு, எதிரி, இன்னல், துன்பம், இடையூறல், பல சூனியங்களே இருக்கட்டும், இந்த ஒத்த எலுமிச்சம்பழத்தில் உங்களை சரி பண்ணி கொடுத்துருவேன். இதை வீட்டில் போய் நீங்கள் வைக்கணும். இந்த எலுமிச்சம்பழம் உடஞ்சி போச்சுன்னா உன் வீட்டில் தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம். அழுகி போச்சுன்னா தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம். அப்படியே சப்பழிஞ்சு போகணும், கருப்பாக பூசணம் கொடுத்து போச்சுன்னா உன் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நிறையா இருக்குன்னு அர்த்தம். வாங்க, இந்த அட்ரஸ்க்கு வாங்க. 5 எலுமிச்சம்பழம் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் குறைகளை தீர்க்கிறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் செஞ்சு கொடுக்குறேன். குறையில்லாமல் இருக்கணும். தாம்பரத்தில் இருக்குது இந்த அட்ரஸ். முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்தாலும் சரி, நேரில் வந்தாலும் சரி. சிவாய நம.